அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் பாலியல் குற்றங்கள் காலங்கள் செல்ல செல்ல அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதற்கான மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் சுற்றுப்புறச்சூழல் பண்பாடு என்பது இது மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதற்கான சில சான்றுகளை குர்ஆனுடைய வெளிச்சத்திலும் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலும் நாம் பார்த்தோம். ஒரு நல்ல சூழல் 1000 சட்டங்களை விட வலிமையானது என்று சொல்வார்கள். அதேபோல் ஒரு கெட்ட சூழல் என்பது 1000 நல்ல மனிதர்களையும் சோதனைக்குள்ளாக்கும் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல சூழல் 1000 சட்டங்களால் எப்படி நாம் மனிதனை சீர்படுத்த முடியும் என்று சிந்திக்கிற காலத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை என்பது, பண்பாட்டு சூழல் என்பது 1000 சட்டங்களை விட வலிமையானது. ஒரு கெட்ட சூழல் என்பது 1000 நல்ல மனிதர்களையும் சோதனைக்குள்ளாக்கும் என்று சொல்வார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிற போது மிக முக்கியமானது ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். இங்கே குடிப்பதற்கு, நான் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை, உண்பதற்கு உணவு இருக்கிறதா என்று நான் பார்க்கவில்லை, இங்கே என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு வேண்டிய அடுத்த நேர என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் இருக்கிறதா என்பதை குறித்து நான் பார்க்கவில்லை. என் குடும்பத்தை நான் தங்க வைத்திருக்கிற இடம் உன்னுடைய பைத்துல்லாவாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். உன்னுடைய ஆலயம், புனிதமிக்க ஆலயம் அமைந்திருக்கிற இடம் என்பதாக மட்டும்தான் நான் அதை பார்க்கிறேனே ஒழிய அதில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்பது எனக்கு தெரியும், உண்பதற்கு உணவு இல்லை என்பது எனக்கு தெரியும், அங்கே வசதிகள் இல்லை என்பது எனக்கு தெரியும். இந்த வசதிகளை எல்லாம் விட, வாழ்க்கை தேவைகளை எல்லாம் விட உன் ஆலயம் இருப்பது எனக்கு மிக மேலானது என்று கருதி நான் என் குடும்பத்தை தங்க வைத்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், இதை நான் செய்திருப்பது ரஹ்மானே உன்னை தொழ வேண்டும் என்பதற்காக, இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக. இதேபோல் நீ ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்கள் எல்லோரையும் இந்த ஆலயத்தின்பால் வரக்கூடியவர்களாக நீ ஆக்கு. உன்னை வழிபடுவதற்காக, உன்னை இபாதத்து செய்வதற்காக இந்த என் குடும்பத்தை நாடி அவர்கள் மீது அன்பு கொண்டு இங்கே வரக்கூடிய நல்ல உள்ளத்தை மக்களுக்கு நீ ஏற்படுத்து. எதற்கு? லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லுகிறார்கள். நல்ல இடம் என்பது எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? ஆலயங்கள் இருக்கிறது என்றால் நல்ல இடம். இறைவனை நினைப்பதற்கான இடமாக அது இருக்குமானால் அது நல்ல இடம். அதுதான் வசிப்பதற்கேற்ற அடிப்படையாக பார்க்கப்பட வேண்டிய முதல் தகுதி என்பதாக இந்த பிரார்த்தனை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மக்களை எல்லாம் இதன்பால் தெரிவித்து விடு, இதன்பால் வரச்சை என்று சொல்லுகிற போது கூட தொழுகைக்காக உன் ஆலயம் இருக்கிறது என்பதற்காக என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு நல்ல சூழல் என்பது, அதற்காக அதை நோக்கி மக்கள் வர வேண்டும், இறை உணர்வோடு வாழ்வதற்கு மக்கள் வர வேண்டும் என்ற அந்த அழைப்பு, அதுதான் மனிதனை வெற்றிகரமான வாழ்க்கை வாழச் செய்யும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. என்னதான் வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும், செல்வ செழிப்புகளோடு வாழ முடியும் என்றிருந்தாலும், பொருளாதாரம் அதிகமாக ஈட்ட முடியும் என்றிருந்தாலும், பெரிய பெரிய செல்வந்தர்கள் வாழுகிற பகுதியாக அது ஒரு ரிச் ஏரியாவாக இருந்தாலும், அங்கே நம்முடைய வளரும் பிள்ளைகள் ஒழுக்கம் அவர்களுக்கு அதனால் பாதிக்கப்படும் என்று தெரிந்தால் அதை விட ஒரு கிராமத்தில் போய் வசிப்பது மிக மேலானது என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வாழ்ந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களை பாடங்களாக சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். அந்த வகையில் ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு பாதிரியாரிடம் வந்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது விமோசனம் இருக்கிறதா, விடுதலை இருக்கிறதா, நான் இனிமேல் நல்ல மனிதனாக வாழ முடியுமா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்கிற போது, நீ என்ன 99 கொலை செய்துவிட்டு மன்னிப்பை கேட்கிறாய், எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி மன்னிப்பு இல்லை என்று மறுத்து விடுகிற போது, ஆத்திர மிகுதியால் அவருடைய பழக்கம் அவரையும் கொல்ல செய்கிறது. 100ஆக அதை பூர்த்தி செய்து கொள்கிறார். மீண்டும் இங்கே இருக்கிறவரில் மிக தெரிந்தவர், படித்தவர் யார் என்று கேட்டு விசாரித்து அவரிடத்தில் போய் கேட்கிறார். ஒரு ஆலிமிடத்தில் போய் கேட்கிறார், எனக்கு ஏதாவது விமோசனம் இருக்கிறதா, விடுதலை இருக்கிறதா, இனிமேல் நான் நல்ல மனிதனாக வாழ முடியுமா, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிற போது அவர் நாம் ஒமன் யஹூலு பைனஹு வ பைன தௌபா, ஒரு அடியானுக்கும் அவனுடைய தௌபாவுக்கும் இடையே யார் குறுக்கிட முடியும்,
எனவே தாராளமாக உனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, நீ வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி மன்னிப்பு கேட்டுவிடு, உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றெல்லாம் அங்கே சொல்லவில்லை. உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வந்தலிக இலா அர்லி கதா வ கதா, நான் சொல்லுகிற இன்னென்ன ஊர்களுக்கு நீ செல்ல வேண்டும், இந்த ஊருக்கு செல் அல்லது இந்த ஊருக்கு செல் என்று சொல்லி சில ஊர்களை சொல்லுகிறார். ஃபஇன்ன பிஹா உனாஸன் யஅபுதுன அல்லாஹ். ஏன் அந்த ஊரை சொல்லுகிறார் தெரியுமா? அங்குள்ள மக்கள் எல்லாம் நல்ல இபாதத்து செய்கிற மக்களாக இருக்கிறார்கள், வழிபாடு செய்கிற மக்களாக இருக்கிறார்கள், பண்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீ இந்த பகுதியை விட்டு விட்டு நீ அந்த பகுதிக்கு நீ செல்ல வேண்டும். ஃபஅபுதில்லாஹ மஅஹும். எனவே அங்கே போய் நீ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். வலா தர்ஜா இலா அர்திக். ஒரு காலம் நீ என்ன செய்யக்கூடாது, இதற்கிடையே உன்னுடைய ஊரை நோக்கி நீ வரவே கூடாது. ஏனென்றால் ஃபைன்னஹா அர்து ஸூ, அது மோசமான மக்கள் வாழுகிற பகுதி, நல்லவர்கள் வாழுகிற பகுதி அல்ல, மோசமானவர்கள் வாழுகிற பகுதி அந்த பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற சம்பவம் இது. எனவே நீ இங்கே வந்தால் அங்கே பாவங்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் உனக்கு அதிகமாகிவிடும். மீண்டும் மீண்டும் இதே குற்றத்தை நீ செய்வதற்கு தூண்டப்படுவாய். எனவே இந்த பூமியை நோக்கி நீ வந்து விடாதே என்று சொல்லி அறிவுரையும் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அவர் போய் எந்த ஊரை சுட்டி காட்டினார்களோ அந்த ஊர் போய் சேரவில்லை, இடையிலேயே மரணம் வந்து விடுகிறது. மலாயிகத்துர் ரஹ்மா மலாயிகத்துல் அதாப் இருவருக்கும் மத்தியிலும் அங்கே போட்டி ஏற்படுகிறது, ரூஹை யார் கைப்பற்றுவது என்பதாக. மலாயிகத்துர் ரஹ்மா சொல்லுகிறார்கள், அவர்கள் தான் பிராயச்சித்தம் தேடி நல்ல ஊரை தேடி வந்து விட்டார்களே, எப்படியானால் நான் தான் அதை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி. மலாயிகத்துல் அதாப் அதாபனுடைய மலக்கு சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அவர்தான் ஒன்றும் புண்ணியம் செய்யவில்லையே, நல்ல ஊரை நோக்கி வந்தார், ஆனால் ஊர் போய் சேரவில்லையே, புண்ணியங்கள் செய்யவில்லையே, நாங்கள் தான் பெற்றுக்கொள்வோம் என்பதாக. இந்த போட்டிக்கிடையே மனித ரூபத்தில் ஒரு மலக்கு வருகை தந்து அவர்களுக்கு மத்தியில் அந்த பிரச்சனைகளை ஃபைசலா செய்கிற போது அவர் எந்த பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்று பாருங்கள். நல்லது செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாடி வந்த அந்த பூமிக்கு நெருக்கமாக இருக்கிறாரா, அல்லது பாவம் செய்த பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாரா என்று பாருங்கள். புண்ணியம் செய்த பூமிக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறார் என்பது அளவிட்டு தெரிந்து கொண்ட உடனேயே அவரை மலாயிகத்துர் ரஹ்மா கருணையின் மலக்குகள் கைப்பற்றி சென்றார்கள் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மகத்தானதொரு சம்பவம். ஆக புண்ணியம் நாடி நல்லவனாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நல்ல ஊரை, நல்ல பகுதியை, நல்ல சூழலை நாடி ஒரு மனிதர் சென்றாலே அங்கே போய் நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சியே செய்யவில்லை, எந்தவித புண்ணியங்களும் செய்யவில்லை, அந்த ஊர் மக்களை கூட பார்க்கவில்லை. அவருடைய எண்ணம் என்ன? நல்ல பகுதி எங்கே இருக்கிறது, இனிமேல் உள்ள என்னுடைய வாழ்க்கை சீராக வேண்டும், இனிமேல் உள்ள என்னுடைய வாழ்க்கை தவறில் ஆழ்ந்துவிடக் கூடாது, பாவங்கள் செய்துவிடக் கூடாது, இது மாதிரியான கொலை குற்றங்கள் நான் செய்துவிடக் கூடாது என்ற நல்ல நியத்தோடு ஒரு நல்ல ஊரை நாடி சென்றாலே, நல்ல பகுதியை, நல்ல சூழலை நாடி சென்றாலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வெகுமதியை கொடுக்கிறான் பாருங்கள். ஒரு தீய சூழல் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து விட்டால் அதில் என்ன எனக்கு துன்யவி ரீதியான உலக ரீதியான நலவுகள் எனக்கு கிடைத்தாலும், சுக சௌகரியங்கள் எனக்கு அமைய பெற்றாலும், வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் கிடைத்தாலும், பொருளாதாரங்கள் கொட்டி கிடைத்தாலும் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி ஒருவர் வெறுத்தால், நான் நாடி செல்லுகிற ஊரில் அடிப்படை தேவைகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போனாலும் சரி, நான் நல்லவனாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்ல பூமியை நாடி ஒருவர் செல்லுகிற போது, நல்ல சூழலை நாடி ஒருவர் சென்றாலே புண்ணியம் செய்யாவிட்டாலும் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிற ஒரு உண்மையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் பாடமாக தருகிறார்கள். எனவே குற்றம் செய்தவர்களை பார்ப்பதல்ல, குற்றம் எதனால் நிகழுகிறது, இன்னைக்கு சமூகம் பார்க்கிறது என்று சொன்னால், அது அரசு எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், இதற்கு தீர்வாக மழை பெய்கிற போது மோட்டிலிருந்து மழை துளி வீட்டிற்குள்ளே துளி துளியாக விழுகிறது என்று சொன்னால் அதற்கு 2 தீர்வுகள் இருக்கிறது. ஒன்றில் ஒழுகிற தண்ணீருக்கு நேராக ஏதாவது ஏனம் வைத்தால், பாத்திரம் வைத்தால் அந்த ஒழுகிற தண்ணி வீட்டிற்குள் தொல்லை இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, எங்கே ஒழுகிறது என்று பார்த்து அந்த ஓட்டை அடைத்து விட்டால் அது நிரந்தர தீர்வாக இருக்கும். இஸ்லாம் சொல்லுகிற தீர்வெல்லாம் அந்த ஓட்டை எங்கே இருக்கிறது அதை அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற தீர்வை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நாம் ஆளுகிற நம்முடைய சுற்றுப்பகுதிகளில் அதற்கு தற்காலிக தீர்வை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் நிரந்தர தீர்வுக்கான வழிகளை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் சென்ற வாரம்தான் பாலியல் குற்றங்கள் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் பல்கி பெருகி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை பேசியிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடையில் நடைபெற்ற சம்பவங்கள் எத்தனை?
பத்திரிகை படித்தவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை டியூஷனுக்கு போய்விட்டு வருகிறது. ஆட்டோவில் கடத்தி செல்கிறார்கள். கடத்தி சென்றவர்கள் எத்தனை லாட்ஜுகளுக்கு அந்த குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். மனித மிருகங்கள் எவ்வளவு அதிகரித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடையில் பத்திரிகையை புரட்டியவர்கள் பார்த்த செய்திகளாகத்தான் நான் சொல்லுகிறேன். 5க்கும் மேற்பட்ட லாட்ஜுகளுக்கு அந்த பிள்ளை கடத்தி செல்லப்படுகிறது. எத்தனை பேர் மிருக வேட்டையாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் 30க்கும் மேற்பட்டவர்கள் மிருக வேட்டையாடி இருக்கிறார்கள். பாவம், அந்த பிஞ்சு குழந்தையை. சட்டங்கள் இல்லையா? நீதிமன்றங்கள் இல்லையா? காவல்துறை இல்லையா? அடக்குமுறைகள் இல்லையா? இவர்களை எல்லாம் அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் கட்டுக்கோப்புகள் இல்லையா? ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? இவர்களை கையங்களவுமாக பிடித்தவர்கள் யார் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை இந்த குற்றத்திற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை பொதுமக்களை சேர்ந்து கைகாரியம் செய்கிற காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். ஏன் பொதுமக்கள் அப்படி செய்ய வேண்டும்? ஆவேசத்தோடு, ஆத்திரத்தோடு குற்றவாளி யார் என்பதை கண்டறிந்து அவர்களே நடுநோட்டில் போட்டு அவர்களை அடிக்கிற, உதைக்கிற, நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம், இனிமேல் எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை, நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி மக்கள் பார்க்க பொதுவெளியில் அவர்கள் கைகாரியம் செய்கிறார்கள் என்று சொன்னால், தண்டனை நாங்கள் கொடுத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதை இன்றைக்கு மொத்த உலகமும் பார்க்கும் வகையில் சோசியல் மீடியாக்களில் பரப்பப்படுகிறது என்று சொன்னால், அந்த அளவிற்கு இந்த பாலியல் குற்றத்தால் மக்கள் விதும்பி போய் இருக்கிறார்கள், வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். என்ன ஆட்சியாளர்கள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இத்தனை நீதிமன்றமும் சட்டங்களும் சட்டத்திற்கு மேல் சட்டங்களும் போட்டு இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. குழந்தைகள் கடத்தப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. பாலியல் குற்றத்தோடைய எண்ணிக்கை இது ஒரு பக்கம் நடந்திருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் இதுபோல பருவத்தில் உள்ள இதைவிட வயதில் குறைந்த ஒரு பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பிள்ளையை அப்படியே சாக்கு மூட்டையில் உயிரோடு கட்டி கொண்டு போய் என்ன செய்திருக்கிறார்கள்? குளத்தில் தாழ்த்தி இருக்கிறார்கள், குளத்தில் மூழ்கடிக்க செய்திருக்கிறார்கள், சேற்றில் மூழ்கடிக்க செய்திருக்கிறார்கள். இது எப்போது நடந்த சம்பவம்? எப்போ எங்கோ நடந்த சம்பவம் அல்ல. நாம் ஆளுகிற இந்திய நாட்டில் நடக்கிற சம்பவம், இந்தியாவில் நடக்கிற சம்பவம், கடந்த வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடையில் நடந்த சம்பவம். அதே போலவே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒரு மகன் வெளியூரில் வேலை செய்கிறான், தாயை பார்ப்பதற்காக வருகிறான். இதுவும் இந்த வாரத்திற்குள் நடந்த சம்பவம் தான். தாயை பார்ப்பதற்காக விடுமுறையில் வருகிறார் என்றால் எவ்வளவு அவர்ப்பத்தோடு வர வேண்டும், தாய் மீது உள்ள பாசத்தோடு வர வேண்டும். வெளியே சென்று மது அறிந்து விட்டு வந்தவன் வீட்டுக்குள்ளே வந்து தாய் மாத்திரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். தாய், பெற்ற தாய், பெற்றெடுத்த தாய், வளர்த்த தாய், குடிபோதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த தாயை தாக்கி அவருடைய போதம் கெடுத்தி, மகனே நான் உன்னுடைய தாய் என்று கதறுகிறாள். நான் உன்னுடைய தாய், உன்னை பெற்றெடுத்தவன், உன்னை பெற்றெடுத்தவள், உனக்காக பால் புகட்டியவள், உனக்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்கியவள், என்னிடமா நீ இப்படி நடக்கிறாய் என்று சொன்ன போது சரிபட்டு வரமாட்டாய் என்று சொல்லி தாக்கி அவரை போதம் கெடுத்து மயக்க நிலைக்கு சென்றதற்கு பிறகு இது மாதிரியான பாலியல் வல்லுணர்வு செய்த சம்பவம் நடந்தது எங்கோ அல்ல, நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடியில். எப்போதோ நடந்ததல்ல, சென்ற வாரத்திற்கும் சென்ற வெள்ளிக்கும் இந்த வெள்ளிக்கும் இடைப்பட்ட நாளில் ஒரு செய்தியாக நேற்று முன்தினம் செய்தி வாசித்தவர்கள் இந்த செய்தியை பத்திரிகைகளில் வாசித்திருப்பார்கள். இவ்வளவு கொடூரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, தினம் தினம் கொடூரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் சூழல் ஒரு மிக முக்கியமான காரணம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. பாலியல் குற்றங்கள் நாம் ஒரு வருஷத்திற்கும் இன்னொரு ஆண்டுக்கும் இடையே எவ்வளவு நடக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லுகிற போது, நாம் ஆளுகிற நாட்டில் பாலியல் குற்றங்கள் என்று பார்த்தால் 11,363 2024 கணக்கெடுப்பு, 2023 கணக்கெடுப்பு என்று பார்த்தால் 8,943. அப்படியானால் 30% அதிகரித்திருக்கிறது. ஒரு வருடத்திற்கும் இன்னொரு வருடத்திற்கும் இடையே 30% அதிகரித்திருக்கிறது. ஆண்டுகள் செல்ல செல்ல பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பதுதான் சென்சஸ் நமக்கு சொல்லுகிறது. இது மாதிரியான புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது.
எனவே இது போன்ற விஷயங்களில் நாம் விழிப்போடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து வரக்கூடிய பிள்ளைகளையும் என்ன செய்ய வேண்டும், கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் உலக அளவில் இதற்கான WHO என்று சொல்லப்படுகிற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுகிற புள்ளி விவரம் என்னவென்று சொன்னால், உலக அளவில் 3 ஒரு பெண்மணி, 3 ஒரு பெண், அது வயதிற்கு வந்தவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, 3 ஒரு பங்கு ஏதாவது ஒரு வகை பாலியல் சீண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. இப்படி இதையெல்லாம் கேட்கிற போது சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியுமா? இதற்கெல்லாம் என்ன சட்டம் இருக்கிறது? இதைத்தான் இன்றைக்கு பொதுமக்கள் கையாளுகிற குற்றவாளிகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்களே கொடுக்கிற தீர்ப்பிலிருந்து இந்த குற்றத்தினுடைய வீரியம் என்ன, இந்த சமுதாயம் அதனால் எவ்வளவு அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாட்டை தான் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் நாம் அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சூழல்கள் சீராக வேண்டும். அதற்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறைகளில் ஒன்று, அல்லாஹ் யக்லுவன்ன அலா லா யக்லுவன்ன ரஜுலும் பிம்ராஅத்தின் இல்லா கான சாலிசுஹும் அஷ்-ஷைத்தான். நீங்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னந்தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்போதும் உருவாகிவிடக் கூடாது. அது வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதேனும் இடமாக இருக்கட்டும். ஒரு ஆணும் இருக்கிறார், ஒரு பெண்ணும் இருக்கிறார், பார்ப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்றால் மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருப்பான். அப்படி ஒரு சூழல் இருக்கவே கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர் மாத்திரமல்ல, எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைப்பது என்பது மாத்திரமல்ல, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு கற்றுத்தந்த செய்தி. இந்த சமூகத்தினுடைய இது மாதிரியான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் தவிர்க்கப்பட வழி என்ன? எது இருந்தால் இங்கே குற்றங்கள் பெருகும். அந்த வாசலை அடைக்கிறார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குற்றத்தின் வாசல்களை அடைக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலை வரக்கூடாது. ஆணும் பெண்ணும் தன்னந்தனியாக இருக்கிற ஒரு சூழல் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்படுவதில்லை. ஒரு செய்தியை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார்கள். வ இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் எதையும் சொல்வதற்கு தயங்க மாட்டான், வெட்கப்பட மாட்டான். அதில் உண்மை இருக்கிறது, மக்களுக்கு போய் சேர வேண்டிய சத்தியம் இருக்கிறது என்பதை மாத்திரம்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான், கேளுங்கள். وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ الْحِجَابِ. நீங்கள் ஒரு பெண்ணிடத்தில் போய் ஏதாவது கேட்க வேண்டும், ஒரு வீட்டில் ஏதாவது கேட்க வேண்டும் என்றிருந்தால் மின் வராஇல் ஹிஜாப். எப்படி கேட்க வேண்டும்? ஹிஜாபுக்கு அந்த பக்கம் நின்று கேட்க வேண்டும். நேரடியாக ஒரு பெண் ஒரு ஆணோடு பார்க்கிற ஒரு சூழல் வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மறைவில் நின்று கொண்டு பேச வேண்டும். நபிமார்களுடைய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு சொல்லப்பட்ட சட்டமாக இருந்தாலும், அவர்களுடைய மனைவிமார்களை அழைத்து சொல்லுகிற சட்டமாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் பொதுவானது. திரைமறைவுக்கு அப்பால் இருந்து பேசிக் கொள்ளட்டும். திரைமறைவுக்கு அப்பால் இருந்தவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை வைத்துக் கொள்ளட்டும். நேரடியாக வேண்டாம். நேரடியாக செய்தால் அது உள்ளங்களுக்குள் சிதைவை ஏற்படுத்தும். தாலிக்கும் அத்ஹாரு லிகுலூபிக்கும் வ குலூபிஹின்ன. ஆணாக இருக்கிற உங்களுடைய உள்ளத்திற்கும், பெண்ணாக இருக்கிற அவர்களுடைய உள்ளத்திற்கும் இதுதான் தஹாரத்தை, சுத்தத்தை ஏற்படுத்துகிற சிறந்த வழி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். திருமறையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை வழங்குகிறான் பாருங்கள். இன்னைக்கு எப்படி நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக பால் வாங்குகிற இடங்களிலும் சரி, வீடுகளில் வாசலை நோக்கி வந்து கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்களிடத்திலும் சரி, தாய்மார்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது, இந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதெல்லாம் சமூக பாதுகாப்பை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான். சமூகத்திற்கு பாதுகாப்பு வேண்டுமா? தாய் குலங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? பாதுகாப்பு அரணை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லா வாசல்களையும் திறந்து வைத்து விட்டு குற்றம் நடந்து விட்டது ஐயோ என்று சொல்லி கதறுவதால் என்ன நடக்க போகிறது, என்ன ஆகிவிடப் போகிறது? அதனால் என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? யா நிசா அன்-நபிய்ய லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் தகைதுன்ன ஃபலா தഖலஅன பில் கௌலி ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரல் வ குல்ன கௌலன் மஅரூஃபா. நபியினுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்றவர்களைப் போலல்ல. உங்களுக்கு நான் பிரத்யேகமாக சொல்லுகிறேன், இனி தகைதுன்ன, அல்லாஹ்வை பயப்படுகிறவர்கள் நீங்கள். எனவே ஃபலா தഖலஅன பில் கௌலி, நீங்கள் சொல்லுகிற போது உள்ளத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற குலைந்து நெளிந்த பேச்சுக்கள் உங்களிடத்தில் வேண்டாம். ஃபலா தഖலஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரல்
வகுல்ன கௌலம் மஅரூஃபா, ஒரு பெண்ணாக நீங்கள் குலைந்து நெளிந்து பேசுவதாக இருந்தால், வகுல்ன கௌலம் மஅரூஃபா, எதை பேசுவதாக இருந்தாலும் சரியாக பேசிவிடுங்கள், நேராக பேசிவிடுங்கள், உரத்த சத்தத்தில் பேசுங்கள். உங்களுடைய இந்த பேச்சு குலைந்து நெளிந்ததாக இருக்குமானால் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, சபல எண்ணம் இருக்கிறதோ, தவறான சிந்தனைகள், ஆண்களுக்கு பொதுவாக அது இயல்பாக இருக்கும், தவறான அந்த சிந்தனை ஒரு நோயாக உருவெடுக்கக்கூடிய மனோநிலை யாரிடத்தில் இருக்கிறதோ, எனவே அவர்கள் சபலம் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த நோய் அவர்களிடத்தில் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் சொல்லும் சொல் எதுவாக இருந்தாலும் சஞ்சலத்தை ஏற்படுத்தாத சொல்லாக நீங்கள் சொல்லுங்கள், சபலத்தை ஏற்படுத்தாத சொல்லாக நீங்கள் சொல்லுங்கள் என்று பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பாரணை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வழியை, ஒரு சூழலை, ஒரு பாடத்தை இஸ்லாம் சமூகத்திற்கு பயிற்றுவிக்கிறது. ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. அல்லாஹ் உங்களிடம் அசிங்கத்தை அகற்றுவதற்கும் உங்களை நல்ல முறையில் பரிசுத்தவான்களாக வாழச் செய்வதற்கும் அல்லாஹ் அறிவுரை சொல்லுகிறான். அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உங்களிடத்திலிருந்து அசிங்கத்தை அகற்ற வேண்டும். அசிங்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி எடுக்க விரும்புகிறேன். எனவே நான் சட்டம் சொல்லுகிறேன், வீடுகளில் அதிகமாக இருக்க பழகுங்கள். ஜாகிலிய காலகட்டங்களில் எப்படி பெண்கள் அதிகமாக தெருக்களில் நடந்தார்களோ, மார்க்கெட்டுகளில் திரிந்தார்களோ, அதுபோல மக்கள் கூடுகிற இடங்களுக்கு சென்றார்களோ, அது போன்ற பழக்கங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி பழக்கம் வேண்டாம். அதற்காக இஸ்லாம் பாருங்கள், வீட்டுக்குள் பெண்ணை பூட்டுகிறது. ஏன் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லையா? வரலாம், தேவைக்கு வரலாம். பெண்கள் தங்களுடைய உழைப்பிற்காக செல்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஆனால் என்னை பார், என் அழகை பார் என்று காட்டிக் கொள்வது போல் சிலர் ஜாகிலிய காலகட்டத்தில் நடப்பார்கள். அது போன்றதொரு நடை அல்லது அது போன்றதொரு எப்போதும் வெளியே செல்வதற்கு வாய்ப்பை தேடிக்கொள்வது, வெளியிலேயே சுற்றி கொண்டிருப்பது, உலாத்தி கொண்டிருப்பது, இப்படியான பழக்கங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு போதிக்கிறான் என்று சொன்னால், இதெல்லாம் எதை காட்டுகிறது? அந்த சூழலை நீங்கள் உருவாக்காதீர்கள். பாவங்கள், ஆண்கள் பாவம் செய்வதற்கு அல்லது பாலியல் குற்றங்களுக்குரிய காரணங்களாக எது இருக்கிறதோ இதெல்லாம் சூழல்கள், பெண்களால் ஏற்படுத்தப்படுகிற சூழல்கள். இந்த சூழல்களை நீங்கள் தவிர்த்துக் கொண்டால் குலைந்து நெளிந்து பேசுவது என்பது அன்றைய காலகட்டத்தில் நேரில் பார்க்கிற போது ஆணும் பெண்ணும் பேசிக் கொள்ளுகிற விஷயம். இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக கையடக்க மொபைல்கள் வந்ததற்கு பிறகு எங்கும் நின்று எதுவும் பேசிக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழல் சமூகத்தில் இது மாதிரியான குற்றங்கள் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அதற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நகர்ந்து செல்லவில்லை. தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே இஸ்லாம். குற்றங்கள் குறைவதற்கேற்ப தண்டனைகளை கடுமையாக்கிய அதே இஸ்லாம் குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலைகள் இதில் இருக்கிறது. எதை இந்த சமூகம் கடைபிடித்தால், என்னென்ன காரியங்களை இந்த தாய் குலங்கள் சரியாக செய்தால் அவர்கள் குற்றங்கள் அற்றவர்களாக, குற்றங்களில் வீழ்த்தப்படாதவர்களாக, பலிகடாக்களாக ஆக்கப்படாத அல்லது பாலியல் பலாத்காரங்கள், வன்முறைகளுக்கு ஆளாகாமல் தங்களை காத்துக் கொள்ளலாம் என்பதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இய்யாக்கும் வத்துஹூலு அலன் நிஸா, நீங்கள் பெண்களிடம் தனியாக அவர்கள் இருக்கிற போது வருவதை உங்களை விட்டு நான் தடுக்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன், செய்யாதீர்கள். அப்படி அவர்கள் வீடுகளில் இருக்கிறார்களா, நீங்கள் வீடுகளுக்குள்ளே யாரும் அந்நிய அவர்களுக்கு மகரமாக இருக்கிற ஆண்கள் இல்லாத நிலையில் வீடுகளுக்குள்ளே நீங்கள் செல்லக்கூடாது என்று திட்டவட்டமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒரு பெண் மாத்திரம் இருக்கிறார், அடுத்ததாக நான் ஒரு ஆண், ஆனால் நான் குடும்பக்காரன், இந்த வீட்டிலேதான் எனக்கு வசிப்பிடம், இந்த நேரத்தில் வீட்டில் வேறு யாரும் இல்லை, இந்த சூழலில் நான் வீட்டுக்குள் இருக்கலாமா கூடாதா என்று ஷரியத்து சட்டம் கேட்டால் அந்த பெண்ணுக்கு இவர் மஹரமாக இல்லை என்றால் கூடாது என்கிற ஒற்றை வார்த்தை தவிர வேற எந்த மழுப்பனான பதிலுக்கும் அங்கே இடமில்லை. கூடாது என்றால் கூடாது. அதைத்தான் திட்டவட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போதுதான் ஒரு தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அஃபராய்தல் ஹமுவ, கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இருப்பார்களே, அவர்களுக்கு அதுதான் வீடாக இருக்குமே,
அப்படியானால் அவர்கள் தேவைக்கு அவர்களுடைய வீட்டுக்கு வர வேண்டி இருக்குமே. அப்படியானால் அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? வீட்டில் யாரும் இல்லை, அண்ணனுடைய மனைவி அல்லது தம்பியினுடைய மனைவி இருக்கிறார், கணவனுடைய சகோதரனாக நான் அந்த வீட்டில் தான் வசிக்கிறேன், எனக்கு அந்த நேரத்தில் அங்கே செல்ல வேண்டுமா, செல்ல முடியுமா முடியாதா என்பதை சொல்லுகிற போது வேற எதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அல் ஹமு வல் மௌத், அதில் தான் அழிவே இருக்கிறது, அதில் தான் நாசமே இருக்கிறது, அதில் தான் மௌத் என்று ஒற்றை வார்த்தையோடு முடித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அதைத்தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதைத்தான் சொல்லுகிறது. நடைபெறக்கூடிய குற்றங்களில் பெரும்பாலான பாலியல் குற்றங்கள் யாரால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் தெரிந்த உறவுகளால் தான் அதிகமான குற்றங்கள் நடைபெறுகிறது, உறவுக்காரர்களால் அதிகமாக நடைபெறுகிறது. அக்கம் பக்கத்தவர்களால் 95% யாரால் அந்த குற்றம் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் உறவுகளால் நிகழ்கிறது. உறவிடம் இறைத்துவதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்களே, இது மாதிரியான உறவுகள், அதே போல அக்கம் பக்கத்தவர்களால், தன்னோடு வேலை செய்கிறவர்களால் இது மாதிரியான பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 95% அப்படித்தான் நடக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எப்படி தூரநோக்கு பார்வையோடு ஒரு செய்தி அணுகிறது, சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு எப்படிப்பட்ட வேலைகளை இஸ்லாம் போட்டு தருகிறது, இது மாதிரியான பாலியல் குற்றங்கள் இல்லாமலாக்கப்படுவதற்கு இஸ்லாம் காட்டுகிற வழிமுறைகள் எத்தகையது என்பதை இஸ்லாத்தினுடைய விழுமியங்களாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை சட்டங்கள் இருந்தாலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நல்ல சூழல் 1000 சட்டங்களை விட வலிமையானது. ஒரு கெட்ட சூழல் 1000 நல்ல மனிதர்களையும் சோதனைக்குள்ளாக்கும் என்று சொல்லுகிற தத்துவம் வெறும் தத்துவம் அல்ல, அதனுடைய யதார்த்தத்தை தான் இது மாதிரியான இறை தூதருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு எடுத்துணர்த்துகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தீனுடைய அடிப்படையில் வாழ்வதற்குரிய தௌஃபீகை, ஏனென்றால் இந்த தீன் தான் மனித சமூகத்திற்கான வழிகாட்டி, மனித சமூகத்திற்கான வாழ்வியல் என்பதை நாம் பல தருணங்களில் பல செய்திகளை கேட்கிற போது உணர்ந்து கொள்ள முடியும். இது மாதிரியான கொடுமைகள் நடக்கிற காலத்தில் இஸ்லாம் வழிகாட்டுகிற வழிகாட்டுதல்களை புரிந்து கொள்ளுகிற போதும் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை புரிந்து கொள்ள முடியும். எனவே இறைமார்க்கமாகிய இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய சட்ட விதிகளை வாழ்வில் கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு நம் யாவருக்கும் அருள் செய்வானாக.